இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையிலே இந்த சங்கீதங்களின் தியானத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிற அருமையான ஜேடிகே ஊழியத்தின் குடும்பத்தினர், அதில் பணி செய்கிற பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதற்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் 19ஆம் சங்கீதத்தை பார்க்க இருக்கிறோம். ஆகவே அதை நாம் தியானிக்கும் முன்பு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் எங்களை வழிநடத்துவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் எங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் உம்முடைய வெளிப்படுத்துதல்களை எங்களுக்கு தாரும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் காதுகளிலே சத்தத்தை கேட்பதோடு நின்று விடாமல் உள்ளத்திலே தூய ஆவியானவருடைய அந்த குரலை கேட்கும் கிருபை தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் தேவன் எப்படியெல்லாம் தம்மை வெளிப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் நாம் அவரை அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். விசேஷமாக முதல் 6 வசனங்களிலே இயற்கையின் வழியாக கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வேத வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இயற்கையில் இறைவனை காண்கிற ஒருவர் வேத வசனங்களின் மூலமாக தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை எப்படி அவர் அறிந்து கொள்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது நம்முடைய பார்வை இயற்கையை நோக்கி பார்க்கிறது. அதன் பிறகு நம்முடைய பார்வை வேத வசனங்களை நோக்கி போகிறது. இந்த இரண்டையும் பார்த்த நாம் இவைகளின் வெளிச்சத்திலே ஆண்டவருக்கு முன்பு நாம் என்ன நிலையில் நிற்கிறோம் என்று நம்மையே நோக்கி பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. முதலாவதாக இயற்கையை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் தேவன் எப்படி இயற்கையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். முதல் 6 வசனங்களை நாம் கவனிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. ஸோ வானங்களையும் ஆகாய விரிவையும் பார்க்கிற சங்கீதக்காரன் வியந்து போகிறார். இது கடவுளுடைய மகத்தான செயல். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இவைகளையெல்லாம் உண்டாக்கின தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் கண்டு வியப்படைவது போல இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 8ஆம் சங்கீதத்தில் கூட சங்கீதக்காரன் ஆண்டவருடைய படைப்பை பற்றி சொல்லும்போது அவர் வியந்து பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு உம்முடைய நாமம் மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தொடர்ந்து அவர் பார்க்கிறார். 6வது வசனத்திலே, 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர் என்று சொல்லி அவர் தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். நீர் உண்டாக்கின நட்சத்திரங்கள், உம்முடைய கரத்தின் கிரியைகள், உமது விரல்களின் கிரியைகளாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் புத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என்மாத்திரம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் இடையிடையே அவர் இயற்கையை பார்த்து தேவனை துதித்ததை பார்க்கிறோம். அதே போல இந்த இயற்கை ஒரு விதத்திலே தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த இயற்கையின் பின்னால் இதை உருவாக்கிய ஒரு தேவன் இருக்கிறார் என்ற செய்தி இயற்கையின் வழியாக நமக்கு கிடைக்கிறது.
என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நாம் பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியை போல பல கோளங்கள் சிறந்த ஒரு சோலார் ஃபேமிலி என்று சொல்கிறார்கள், ஒரு சூரிய குடும்பம் இருக்கிறது. பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கேலக்ஸி என்று சொல்கிறார்கள். நம்முடைய கேலக்ஸி மில்கி வே என்று சொல்கிறார்கள். இதே போல் பல கேலக்சிகள் சேர்ந்த ஒரு இயற்கை, இது எங்கேயோ வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கிருந்து எங்கு போகிறது என்று யாருக்குமே தெரியாது. என்ன பிரம்மாண்டமான ஒரு இயற்கை, உலகம், வானங்கள், இதெல்லாம் உண்டாக்கின ஒரு கடவுள் இதற்கு பின்பு இருக்கிறார் என்று இவை நமக்கு தேவனை வெளிப்படுத்துகிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே எதுவுமே தன்னால் வந்ததல்ல, இவைகளெல்லாம் தேவன் தந்தவை, ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவை என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இவ்வாறு சொல்வார்கள். 2 விஞ்ஞானிகள் இருந்தார்களாம். ஒருவர் கடவுளை நம்புகிறவராம், இன்னொருவர் ஆண்டவரை நம்பாதவராம். ஆகவே எப்பொழுதுமே கடவுளை நம்புகிற ஒரு மனிதர் ஆண்டவர் இருக்கிறார் என்றும் அவர்தான் காரியங்களை செய்கிறார் என்றும் சொல்லியும் வாதிடுவாராம். தேவன் இல்லை என்பவர் எல்லாம் தன்னால் உருவாகிவிட்டது, எல்லாம் ஸ்பான்டேனியஸாக உருவானது என்று சொல்லி இயற்கையாகவே அவை வந்துவிட்டன என்று சொல்வாராம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு நாள் தேவன் உண்டு என்று சொல்லுகிற ஒரு விஞ்ஞானி இவ்வாறு செய்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இருவரும் ஒரே அலுவலகத்திலே வேலை செய்கிறார்கள். அதனால் அந்த தேவன் உண்டு என்று சொல்கிற அந்த விஞ்ஞானி சற்று நேரத்திற்கு முன்பே அந்த தன்னுடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். அங்கே சென்று அந்த அறையை மிக அழகாக அவர் ஒழுங்கு செய்து விடுகிறார். ஒழுங்கு செய்து அதில் அந்த தன்னுடைய நண்பருக்கு அன்று பிறந்த நாள், ஆகவே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் வைத்து பலூன்ஸ்லாம் கட்டி மிக அழகாக டெக்கரேட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே வைத்துவிட்டு அவர் அமைதியாக தன்னுடைய அறைக்கு வந்து விடுகிறார். ஸோ ஆண்டவர் தேவன் இல்லை என்று சொல்கிற ஒரு நண்பர் அன்று வருகிறார். தன்னுடைய அலுவலகத்திலேயே தன்னுடைய அறையை பார்த்த உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னுடைய பிறந்த நாளை இவ்வளவு அழகாக விமரிசையாக கொண்டாட நினைத்தது யார் என்று சொல்லி யோசிக்கிறார். சற்று நேரத்திலே அதை அலங்கரித்த நண்பர் வருகிறார். அவர் வந்தோடனே என்ன அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, இதை யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லி கேட்கிறார். இல்லை, அது தன்னால் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கடவுளில் இருக்கிறார் என்ற நண்பர் சொல்கிறார். உடனே அது எப்படி தன்னால் வரும், அது எப்படி பலூனை கொண்டு இப்படி இதில் கட்ட முடியும், எப்படி இந்த அறையை அழகாக டெக்கரேட் பண்ண முடியும், அது எப்படி தன்னால் சரியாகும் அழகாகும் என்று சொன்ன உடனே அந்த நண்பர் சொன்னாராம், இந்த சாதாரண ஒரு அறையை அழகாக அழகுபடுத்துவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். அதே போல் இந்த பூமி என்ன அழகான இயற்கை, மலைகள், அதே போல் அருமையான நீரூற்றுகள், வாய்க்கால்கள், குளங்கள், பறவைகள், மரங்கள், இந்த அழகான இயற்கை தன்னால் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, இதை கடவுள்தான் உருவாக்கினார் என்று சொன்னாராம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இயற்கையை பார்க்கும் போதெல்லாம் அதை உருவாக்கின ஒரு தேவாதி தேவனை நாம் பார்க்கிறோம். இயற்கை கடவுள் அல்ல, இயற்கையை உருவாக்கின ஒரு கடவுள். அதைத்தான் நாம் ஆலயங்களிலே வானத்தையும் பூமியும் படைத்த என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிறோம். வானத்தையும் பூமியும், காணப்படுகிறதையும் காணப்படாததையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவராகிய தேவன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிறோம். வேத புத்தகம் தேவன் இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே படைப்புகளை பார்க்கும்போது, இயற்கையை பார்க்கும்போது, வானங்களை பார்க்கும்போது, ஆகாய விரிவையும் அதில் உள்ள நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது, அந்த சூரியனை பார்க்கும்போது, சந்திரனை பார்க்கும்போது, இதையெல்லாம் உருவாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். வேதம் இங்கே சொல்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஒருவேளை அவைகள் மொழி பேசுவதில்லை. ஆகவே ஒருவேளை எந்த மொழியிலும் இயற்கை பேசுவதில்லை, ஆனால் அவளுடைய சத்தம் கேட்கப்படுகிறதாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இயற்கைக்கு ஒருவேளை மனிதர்களுக்கு இருப்பது போல மொழி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இயற்கையை பார்ப்பவர்கள்,
அதை ஊடுருவி பார்ப்பவர்கள், அதை ரசித்து பார்ப்பவர்கள் அது பேசுகிறதாகவே உணர்கிறார்கள். ஒருவேளை சங்கீதக்காரன் கூட ஒரு பெரிய ஸ்டாம், ஒரு பெரிய புயல் அடித்ததை அவர் எப்படி கடவுளுடைய பிரசன்னமாக அவர் பார்க்கிறார் என்று நாம் 29ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, தேவன் முழங்குகிறார். ஒரு பெரிய ஒரு இடி முழக்கம் கேட்கிறது. அப்புறம் நாம் சங்கீதம் 29 தொடர்ந்து பார்க்கிறோம், கர்த்தர் லீபனானின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். வேகமாக காற்று அடிக்குது, மரங்களெல்லாம் முறிகிறது இல்லையா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. வேகமாக காற்று அடிக்கி, இடிக்கி, மின்னல் வருது, அதில் அக்கினி ஜுவாலைகள் வருகிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்கு. ஆகவே இங்கே இந்த இயற்கையின் ஒவ்வொரு சத்தமும் கடவுளுடைய சத்தமாக, அதற்கு பின்பு இருக்கிற ஒரு மகத்தான பெரிய பயங்கரமான ஒரு கடவுளை பற்றி, தேவாதி தேவனை பற்றி வியந்து பாராட்டுகிற ஒரு சங்கீதக்காரனை பார்க்கிறோம். இயற்கையை பார்க்கும் போதெல்லாம், இயற்கையின் அழகை ரசிக்கும் போதெல்லாம் அதற்கு பின்பு இருக்கிற ஒரு தேவாதி தேவனை பார்ப்போம். ஒருவேளை தமிழோ ஆங்கிலமோ அல்லது ஜெர்மன் மொழியோ எபிரேயமோ கிரேக்கமோ ஏதோ ஒரு மொழி பேசவில்லை, ஆனால் அவைகளை பார்க்கும்போது அதை உருவாக்கின தேவாதி தேவனை நாம் உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அவ்வாறு இந்த இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது என்று அவர் சொல்கிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அப்படின்னா அது எண்ட் ஆஃப் த எர்த். ஆகவே இந்த கடவுளுடைய இந்த சத்தம், இயற்கையின் சத்தம் இல்லாத இடங்களே இல்லை. ஒருவேளை மனிதனுடைய சத்தம் இல்லாத இடங்கள் இருக்கிறது, ஆனால் இயற்கை காண முடியாத இடங்களே இல்லை. பனி நிறைந்த இடத்திற்கு போகும்போது பனிப்பாறைகளை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், மலைகளை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், தாவரங்களை பார்க்கிறோம், புல் பூண்டுகளை பார்க்கிறோம். இந்த இயற்கை இல்லாத இடங்களை, கற்பாறைகளை பார்க்கிறோம், வறண்ட பூமியை கூட பார்க்கிறோம். ஆகவே இந்த இயற்கை இல்லாத இடங்களே இல்லை. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல இருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூரியன் ஓடுவதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே அந்த சூரியன் மணவாளன் போல இருக்கிறதா, அதாவது தன்னுடைய திருமணத்திற்காக ஆயத்தப்பட்ட ஒரு மனிதன் போல அது ஆயத்தமாக இருக்கிறது. தினந்தோறும் அது தன்னுடைய பணியை மகிழ்ச்சியாக செய்கிறது. ஆகவே சூரியனை மணவாளனாக பார்க்கிறார் சங்கீதக்காரன். ஆகவே முதல் 6 வசனங்களும் இயற்கையை பார்க்கும்போது அவைகளுக்கு மொழி இல்லாவிட்டாலும் அவளுடைய அந்த மகிமை, அதனுடைய சிறப்பு, அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு தேவாதி தேவனை பற்றி சொல்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2வது பகுதி 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை தேவனை வெளிப்படுத்தும் அடுத்த ஒன்று வேதம். முதலாவது இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது, 2வதாக வேத புத்தகம் தேவனை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் கவனித்தால், வேதம் பற்றி அவர் நிறைய காரியங்களை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம், சொல்கிறதை பார்க்கிறோம். வேதம் உயிர்ப்பிக்கிறது, வேதம் பேதையை ஞானியாக்குகிறது, வேதம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, வேதம் கண்களை தெளிவிக்கிறது என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே செல்கிறார். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, வேதம் சோர்ந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, பேதையானவர்களுக்கு ஞானம் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே துக்கத்தோடு இருக்கிறவர்கள் அதை வாசிக்கும் போது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வாழ்விலே பல காரியங்களை பற்றி தெளிவில்லாத மக்கள் தெளிவை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி வேதம் எப்படி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது, அதே போல வேத புத்தகமும் கடவுளை வெளிப்படுத்துகிறது. அதை வாசிப்பவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், அதை வாசிப்பவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அதை வாசிக்கிறவர்கள் துக்கத்தோடு இருந்தால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அதை வாசிக்கிறவர்களுக்கு தெளிவு கிடைக்கிறது, அது அவர்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிறது. வாசிக்கிறவர்கள் they are delighted in this. அது அவ்வளவு இனிமையானது. தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்
தெளிதேனிலும் மதுரமானது, அது அவ்வளவு விலையேற பெற்றது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. ஆகவே அது மனிதன் ஆசையோடு தேடும்போது அவனை உயிர்ப்பிக்கிறதாகவும் ஞானத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே இந்த பகுதியிலே இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயற்கை மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவைகளின் வழியாக, இவைகள் நம்மிலே நடப்பிக்கும் கிரியைகள் வழியாக, இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது தேவனுடைய வார்த்தைகள். ஏனென்றால் மற்ற வார்த்தைகளை வாசிப்பது போல அல்ல, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஒரு புத்துணர்வை தருகிறது, ஆறுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, இன்னும் அதை வாசிக்க தூண்டுகிறது, அது இன்பமானது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் வேத வசனங்களின் வழியாக கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். முதலாவது இயற்கையின் வழியாக தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் என்று முதல் 6 வசனங்களிலே பார்த்தோம். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வேத வசனங்கள் வழியாக கடவுள் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு ரயிலே ஒரு முதியவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். இடையிலே ஸ்டேஷனில் ஒரு இளைஞன் வந்து அந்த ரயிலில் ஏறினார். அந்த முதியவர் அப்படியே வேத புத்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தார். அந்த இளைஞர் அவர் ஒரு நல்ல ஆய்வாளர், அதனால் அவர் இவர் வேதத்தை வாசிக்கிறத பார்த்து கொண்டே இருந்தார். சற்று நேரம் கழித்து அவரிடத்தில் பேச்சு கொடுத்தார். நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த இளைஞர். உடனே முதியவர் சொன்னார், நான் வேத புத்தகத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். வேத புத்தகத்தில் எந்த பகுதியை வாசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் மார்க்கு சுவிசேஷத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். அதிலே ஆண்டவராக இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த பெரியவர் சொன்னார். உடனே அந்த இளம் வயதுள்ள அவர் சொன்னார், இதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், நான் நம்புகிறேன், ஆகவே தானே வாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். இந்த இளைஞருக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை. அது எப்படி நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக்கும், நான் ஐ பிலீவ் எனிதிங் ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபையிங் த ஃபேக்ட்ஸ் அண்ட் த எவிடன்சஸ், நான் ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் நம்புவதில்லை, இதெல்லாம் ஏதோ ஒரு கதை என்று சொல்லி விமர்சிக்க ஆரம்பித்தார். பெரியவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது, இதை நான் நம்புகிறேன், ஆகவே வாசிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த பெரியவருக்கு ஒரு பெரிய வகுப்பே எடுத்து விட்டார் அந்த ட்ரெயின் போகிற நேரத்தில். ஆகவே விஞ்ஞானத்தை பற்றியும் விஞ்ஞானத்தில் தான் அறிந்த காரியங்களை எல்லாம் பற்றி அவர் அதிகமாக பேசிக்கொண்டே வந்தார். பெரியவர் அமைதியாக சிரித்து கேட்டுக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அந்த இளைஞர் இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது. அப்பொழுது அவர், நான் இறங்கப் போகிறேன், நீங்கள் என்னோடு பேசினதற்கு மகிழ்ச்சி, இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினீர்கள், ஆனால் நீங்கள் யார் என்று நான் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை உங்களுடைய என்று சொல்லி சொன்ன உடனே அந்த பெரியவர் தன்னுடைய கையில் இருந்த தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த இளைஞரிடத்தில் கொடுத்தார். அந்த விசிட்டிங் கார்டை பார்த்த உடனே அந்த இளைஞர் அதிர்ச்சி அடைந்தார், வெட்கமடைந்தார். ஏனென்றால் அவர் தன்னை ஒரு பெரிய விஞ்ஞானி என்று சொல்லி அவர் இவரிடத்திலே, இந்த பெரியவரிடத்திலே அறிமுகம் செய்து கொண்டார். எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு தான் நம்புவதாக பேசிக்கொண்டே சென்றார். ஆனால் இந்த பெரியவர் தன்னை பற்றி எதுவுமே பேசவில்லை, வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே கேட்டதற்கு சில பதில்கள் மாத்திரம் சொல்லி கொண்டிருந்தார். அப்படி அந்த ஐடி கார்டில் என்ன எழுதியிருந்தது என்றால், லூயிஸ் பாஸ்டர் என்று எழுதியிருந்தது. பிரான்ஸ் தேசத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. லூயிஸ் பாஸ்டர் ஆண்டவரை நேசித்த ஒரு மனிதர். அவர்தான் இந்த ரேபிஸ் நாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர். ஆந்த்ராக்ஸ் என்ற இந்த கால்நடைகளுக்கு வரும் நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்தவர். ஆப்ரேஷன் தியேட்டரில் எப்படி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி சுத்தமாக வைத்திருந்தால் இந்த ஆப்ரேஷன்ஸ் சக்ஸஸாக மாறும் என்று சொல்லி உலகிற்கு சொல்லி காட்டினவர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறவர் அவர் தான் லூயிஸ் பாஸ்டர். அவர் தான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். இவ்வளவு பெரிய மனிதர் முன்பு நாம் அவர் யாரென்றே தெரியாமல் நம்மை அவ்வளவு உயர்வாக சித்தரித்து விட்டோமே என்று மிகுந்த வெட்கத்தோடு அந்த இளைஞர் கடந்து சென்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே,
ஆகவே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார், இயற்கையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, வேத வசனங்களை மூலமாக ஆண்டவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வேத வசனங்கள் நம்மை ஞானிகளாக்குகிறது. நாம் 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இந்த வேத புத்தகம் எப்படியெல்லாம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது என்று சொன்ன பகுதியை கூட நாம் கவனித்தால் அது இதோடு இணைத்து பார்ப்பதற்கு மிக பொருத்தமாக இருக்கும். 119ஆம் சங்கீதத்திலே 98வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவர்களாக்குகிறீர். வேத வசனம் நம்முடைய சத்துருக்களை விட ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறதாம். அது மாத்திரமல்ல, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனானேன் என்று சொல்கிறார். அதே போல் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது என்னை எதிர்க்கிறவர்கள் அவர்களை விட எனக்கு ஞானம் ஆண்டவர் தருகிறார். எனக்கு கற்றுத்தருகிறவர்கள் என்னுடைய ஆசிரியர்களை விட நான் ஞானமுள்ளவராக மாறுகிறேன். அது மாத்திரமல்ல, அனுபவசாலிகள் முதியோர்களை விட நான் ஞானமுள்ளவர்களாக மாறுகிறேன். எப்பொழுது உடைய கற்பனைகள், நியாயங்கள், அதாவது எல்லாம் வேதத்தை குறித்து சொல்கிறார், இவைகளை அறிந்து கொள்ளும்போது நான் ஞானமுள்ளவனாக மாறுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இயற்கையில் தம்மை வெளிப்படுத்துகிறார், அதன் பிறகு வேத வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த இரண்டையும் பார்த்து ஆண்டவரை துதிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவ பிரசன்னத்திலே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி உணரும்போது, வேத வசனங்களின் மாட்சிமையை நாம் உணரும்போது, நாம் நம்மை உணர்ந்து இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் மாற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே தான் 12வது வசனத்திலிருந்து 12ஆம் 13வது வசனங்களிலே அவர் தன்னை குறித்து பார்க்கிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு முத அடியனை விலக்கி காரும், அவைகளை நான் ஆண்டு கொள்ள விட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த ப்ரொக்ரஷன் ஆஃப் சின் பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனும் ஒரே நாளிலே ஒரு பெரிய தவறு செய்வதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறிலே அவன் முன்னேறி சென்று ஒரு அழிவை சந்திக்கிறான். ஆகவே தான் யாக்கோபு எழுதும்போது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்கிறார். முதலாவது பிழைகள், பிறகு மறைவான குற்றங்கள், பின்பு துணிகரமான பாவங்கள், திரும்ப பெரும் பாதகம். ஒருவேளை தாவீது அரசனின் சங்கீதக்காரின் வாழ்வை வைத்தே பார்த்தால் எப்படி அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் தொடர்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது அவர் யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த காலத்திலே உப்பரிக்கையின் மேல் நடந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதை தவறான ஒரு உணர்வுக்கு நேரே ஈர்க்கும் ஒன்றை பார்க்கிறார். ஆகவே அப்பொழுது பிழை உண்டாகிறது, த மிஸ்டேக். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் there are times we make mistakes. வேதத்தை வாசிக்க மறந்து விடுகிறோம், ஜெபிக்க மறந்து விடுகிறோம், உபவாசிக்க மறந்து விடுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் இணைந்து கொள்ள மறந்து விடுகிறோம். they are mistakes. அது முதல் படி, பின்வாங்குதலின் முதல் படி. அதன் பிறகு மறைவான குற்றங்கள். ஆகவே எப்போமாவது தவறாக மற்றவர்களுக்கு தெரியாத தவறுகள். ஆகவே தவறுகள் முதலாவது மறைவாக ஆரம்பிக்கிறது, மறைவான குற்றங்கள். ஸோ முதல்ல பிள்ளைகள், தேவனை விட்டு பின்வாங்குதல், ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதில்லை தவறுதல். அதன் பிறகு மறைவான குற்றங்கள். தாவீதும் உப்பரிக்கையிலிருந்து பார்த்த அந்த மனிதன் பிறகு தவறு செய்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான், தவறு செய்கிறான், மறைவாக செய்கிறான். ஆகவே மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து செய்ய பார்க்கிறான். பிறகு துணிகரமாக இறங்கி விடுதல். ஆகவே பிறகு கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா, யார் பார்த்தானே பார்க்கட்டேன்னு, நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன், எனக்கு விரும்பினதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு துணிகரம் மனிதனுக்கு வந்து விடுகிறது, துணிகரமான பாவம். அப்புறம் கடைசியில் அவன் ஒரு கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பார்வை, அதன் பிறகு விபச்சாரம், அதன் பிறகு கொலை. ஆகவே முதலாவது போருக்கு போக வேண்டிய காலத்திலே தூங்கிவிட்டு உலாத்தும் ஒரு தாவீது, பிழை. பிறகு மறைவாக தவறு செய்த ஒரு தாவீது, அசுத்தமான ஒரு பார்வை. பிறகு துணிகரமான பாவம், விபச்சாரம், திரும்ப பெரும் பாதகம், கொலை. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பாவங்களிலே ஒவ்வொன்றாக அவன் முன்னேறுகிறான்.
அவர் வேத வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த அவேர்னஸ் தருகிறார். நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், அவருக்கும் நமக்கு எவ்வளவு தூரத்திலே நாம் இருக்கிறோம் என்ற உணர்வெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இயற்கையை பார்க்கும்போது தேவனை துதிக்கிறோம், வேதத்தை பார்க்கும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அது நம்மை காட்டுகிறது நமக்கு. சங்கீதக்காரன் ஆகவே வேத புத்தகத்தை கண்ணாடி என்று சொல்கிறார் யாக்கோபு. வேத புத்தகத்தை கண்ணாடி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அது இவ்வாறு நிறைவடைகிறது. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் ஒரு சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக. எப்பொழுதுமே நாம் நம்முடைய சிந்தையிலே ஆரம்பித்து சொல்லாக மாறி பின்பு செயலாக மாறிவிடுகிறது. சிந்தையிலே ஆரம்பிக்கும் போதே தவறுகளை நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். அதன் பிறகு அது சொல்லாக மாறுகிறது. அதன் பிறகு நாம் பேச பேச அவைகளை செய்வதற்கு ஆன துணிவு நமக்கு வந்து விடுகிறது. இந்த சங்கீதம் இயற்கையில் தேவனை பார்க்கிறோம் என்று சொல்கிறது. இந்த சங்கீதம் வேத வசனங்கள் வழியாக ஆண்டவர் கிரியை செய்ததை நாம் உணர்கிறோம் என்று சொல்கிறது. இந்த சங்கீதம் இவைகள் இரண்டையும் பார்க்கும் நாம் நம்மையே பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்கிறது. இந்த அற்புதமான சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் உம்மை வெளிப்படுத்தும் போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உடைய வேத வசனங்களின் மூலமாக, இயற்கையின் மூலமாக உம்மை நாங்கள் உணர்ந்து கொள்ள, எங்களுடைய தவறுகளையும் பிழைகளையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.